ஹாய் ரோக்லே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் ஸ்ரீயக்கா ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ தான் ரெடியாக ஆரம்பிச்சிருக்கேன். அகோரி மாதிரி இருக்கடா, நல்லா இருக்கா? சில்வர் சட்டை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரோக்லே ஃபேஸ் மேக்கப் வந்து க்ரைலான் சரண்யா வரும்போது சொல்லி கொடுக்குறேன். சேம் ரீக்ரியேஷன் பண்ணுவேன். இப்போ வந்து என்னோடய ஓன் பிபி க்ரீம் ரெடி பண்ணி வச்சதில் அதை மட்டும் ரீஈக்குவல்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். நயன்தாரா மேம்து வந்து நல்லா திக்காக இருக்கும். ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கேன். சரண்யா கிளாஸ் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸ்பூலி வச்சு ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபேஸ் மேக்கப் சும்மா என்னோடய ஓன் பிபி க்ரீம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எங்கேயும் பெருசாக வெளியே போக போகிறதில்ல, பார்ப்போம் ஆனந்த் வந்ததுக்கப்புறம். இப்போ ஐ மேக்கப்புக்கு வந்து இன்சைட்டோட கன்சீலர் போட்டிருக்கேன், ஐவரி கலர் போட்டிருக்கேன் ஒரு ரோக்லே. இப்போ இதில் வந்து லவ் பைட் அப்படின்ட்டு ஒரு ஹூடா பியூட்டி நியூட் பேலட்டு. இந்த ஷேட் எடுத்து இதில் இருக்க அவங்க வந்து கோல்டு ஸ்மோக்கி ஐ பண்ணியிருப்பாங்க. சென்டரில் கோல்டு மேக்கப் பண்ண உட்காந்து தான் கிளைண்ட்டோட காலு, கிளைண்ட்ஸ் ஐப்ரோஸு, பால் ஷோ. க்ரைலானோட காஜல் பென்சில் எடுத்திருக்கேன். எப்படி இருந்தாலும் லேஷஸ் வைக்கிறது தான். இதை அப்படியே ஸ்மச் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக காஜல் பென்சில் வச்சு ஸ்மோக்கி ஆகி கொடுத்தாச்சு. இன்னொரு தடவை இந்த ஐஷேடோ, பாம் ஐஷேடோ சார்மெஷி மிலானாவது இதை வந்து திருப்பி இன்னொரு தடவை கொஞ்சம் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நல்லா இருக்கா ஒரு அவுட்ல. அடுத்தது லேஷஸ் வச்சிடலாம். கிளாம் கேர்ளோட க்ளூ சூப்பராக இருக்கும் ரோக்லே. ஹூடா பியூட்டி வச்சுருக்கேன். எப்போவுமே லேஷஸ் வந்து லேசாக ஓரத்தில் அந்த பெருசாக இருக்கும்ல, அந்த இடத்துல லேசாக கட் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணுக்கு வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சு. மற்ற லேஷ் க்ளூ வந்து லேஷில் வைக்கணும். இது இப்படியே லைனர் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இப்படி லைனர் மாதிரி வச்சுட்டு
30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா அவர்களே? ஐ மேக்கப் முடிச்சாச்சு அவர்களே. நல்லா இருக்கா? போல்டு. ஆல்ரெடி லிப் பாம் போட்டு தொடச்சிட்டேன். இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் தான் போட போகிறேன், ஒரு நியூட் ஷேட். ஆனால் இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிட போகிறேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரௌன் மெரூன் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் போட்டிருந்தாங்க. கான்டோரிங் மட்டும் பாக்கி. லிப் பென்சில் வச்சு அந்த பர்ஃபெக்ட் ஷேட் வரதுக்கு வேண்டி மை கிளாமோட லிப் பென்சில் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடது. நல்லா இருக்க வரவங்களே. இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஷேடு வந்துச்சு, அதனால தான் ட்ரை பண்ணி கொண்டு வந்தாச்சு. கான்டோரிங் பண்ண போகிற வரவங்களே. மேக்கப் முடிஞ்சு. ஸ்டிக் கான்டோரிங் இருக்குது சுகர் காஸ்மெட்டிக்ஸு. ஆனால் இது வந்து கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த ப்ரௌன் ஷேட் அவ்வளோக்கா பிடிக்காது, கான்டோரிங்கே அவ்வளோக்கா பிடிக்காது. ஆனால் இப்போ ஃபேஷன் போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கல்ப் பண்ணும், நல்லா ஷேப் கொடுக்கும். அதுக்கு வேண்டி தான் நான் ப்ரான்சரே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், சுகர் காஸ்மெட்டிக்ஸோடது. லைட்டாவாச்சு குண்டு மூஞ்சி ஒல்லியாக தெரியும். அடுத்தது ப்ளஷ் போட்டுக்கலாம். அதுவும் சுகர் தான் எடுத்துருக்கேன். ரோசி லிப்ஸ், டிம்பிள் சின், ரோசி cheeks also. இதோடவே ஹைலைட்டர் நல்லா இருக்கும் ராகுலே. ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வேண்டி
ஸ்ட்ரோப் க்ரீம் வச்சு ஹைலைட் பண்ணுவேன். தெரியுதா? ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி? Makeup has no rules. லேசா க்ளோ வந்துருச்சா வரவங்களே? இப்போ இது காயிட்டோம் ஸ்ட்ரோக் க்ரீம். இதுக்கு மேலேயே லேசாக கையில் எடுத்து பத்தலைன்னா இந்த பேலட்டில் இருந்தும் போட போகிறேன். இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? இப்போ ஒரு பேஸ் மாதிரி கிடச்சிருச்சா அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் போட்டனால? பெரிய நெத்தியாக இருந்தால் இந்த மாதிரி போடாதீங்க. ஹைலைட் பண்ணுறது வந்து சைட்ஸில் மட்டும் பண்ணால் போதும். நீளமான நெத்தியாக இருந்தால் நல்லா இருக்கா உறவுகளே? இப்போ ஒரு பேஸ் மாதிரி கிடச்சிருச்சு அந்த ஸ்ட்ரோக் க்ரீம் போட்டது. சரணே மண்டே வருவாங்க, நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்குல்ல இந்த ஹேக்கு? சும்மா இப்போ தோணுச்சு. பரவாயில்லே, மேக்கப் முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கா? ஃபைனலா எனக்கு பிடிச்ச ஃபேஸஸ் கேனடா மஸ்காரா. இது வரைக்கும் ஸ்ரீயக்கா இந்த மாதிரி போல்டு ஐ மேக்கப் பண்ணதே இல்லைல்ல. நல்லா இருக்கா? லேஷஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் இது வாங்கினேன், அது ஒரு அட்டர் வேஸ்ட்டு. அதனால் செல்ஃப் யூஸ்க்கு வச்சுக்கோன்ட்டு பிஎஸ்சி தான் ப்ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். 52, 53 நம்பர் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா ராகுலே? ஹாய் ராகுலே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாத்துக்கும். நல்லா இருக்கா? நயன்தாரா மேடமோட மேரேஜ் மேக்கப் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன். மன்னிச்சிருங்க எல்லோரும். என்கிட்ட ரெட் கலர் ப்ளவுஸ் இல்லை. இன்னொரு நாள் ரெட் கலர் ப்ளவுஸ் தைச்சிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது சும்மா ஒரு சில்க் சட்டை ஸ்கர்ட்டுக்கு வாங்கினேன்னா அதோட காலர்லாம் இப்படி இன்சர்ட் பண்ணி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா ராகுலே? நல்லா இருக்கா? சாரி நல்லா இருக்கா? மேக்கப் டிட்டோ அவங்க பண்ண அதே ஃபேஸ் மேக்கப் தான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புட்டு நயன்தாரா, 80 கிலோ நயன்தாரா. லவ் யூ ஆல் ராகுலே. ஆனந்த் மாமா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்புறமா வரோம். பாய் ஆல். முடிஞ்சால் நெயில் பாலிஷ் மாற்றணும். அப்புறமா வரேன். மேக்கப் வீடியோ எடுத்திருக்கேன், அப்புறமா அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு, நாளை கழிச்சு.